எல்லாம் வல்ல சித்தாக போற்றி. வணக்கம். நம்ம சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய பயன்கள் என்ன, சித்தர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் சூரியனை மறைத்து நின்றால் அதை நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி சந்திரனை மறைத்து நின்றால் அதை சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். வருகின்ற 7/9/2025 செப்டம்பர் ஆவணி மாதம் இந்த சந்திர கிரகணம் வருது. அன்றைக்கு நாள் முழுக்க சந்திர கிரகணம் அப்படின்னு கேட்டோம்னா அது இல்லை. எப்போ பூமி சந்திரனை மறைக்குதோ அந்த பர்டிகுலர் டைம், அந்த டைம் 6 மணி நேரமாக இருக்கலாம், 4 மணி நேரமாக இருக்கலாம். அந்த டைம் தான் சந்திர கிரகணத்துக்கு உண்டான டைம். ஸோ அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு காலை 9 மணியிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்குமே சந்திர கிரகணம் இருக்குது. இது இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாடு மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு 9:45 மணியிலிருந்து மறுநாள் காலை 1:25 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணம்ன்றது அமாவாசைக்கு ஒப்பிட்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த கிரகணம் சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், அப்போ நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த கிரகணம் அப்போது எந்த ஒரு நல்ல காரியமுமே நம்ம செய்யக்கூடாது. குறிப்பிட்டு அந்த கிரகணம், சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு உணவும் நம்ம உட்கொள்ளக்கூடாது. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த கிரகணம் டைமிங் அப்போது எந்த ஒரு சாப்பாடுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன் ஒரு தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இதை தான் நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண் பெண் இன்ப உறவுகளில் ஈடுபடக்கூடாது இந்த கிரகணத்தப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் வான் மண்டலத்திலிருந்து கெட்ட அதிர்வலைகள் வருவதாலையும், அந்த கதிர்வீச்சு பூமி முழுக்க நிரம்புவதாலையும், இந்த ஒரு உணவு உட்கொள்ளதாக இருக்கட்டும், ஆண் பெண் இன்பத்தில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணத்தப்போ எந்த ஒரு நல்ல காரியமும் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுனா என்ன குறிக்குதுன்னா, எந்த ஒரு நல்ல காரியம்ன்றது ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு கல்யாணத்துக்கு நேரம் குறிக்கிறது, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அந்த நேரத்தில் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன அலைகள் கிரகணத்திலிருந்து வரக்கூடிய கதிர் அலைகள் மூலியமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அது ஒரு பாய்சனஸ் வேவ். அந்த வேவ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இன்க்ளூடிங் ஏராக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும். இந்த காற்றில் அந்த அலைகள் கலக்கும்போது எல்லாத்தையுமே மாசுபடுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ராசி மண்டலத்தில் சந்திரன்றது நீரை குறிக்குது. நம்மளுடைய உலகம்ன்றதுல 70% நீரால் நிரப்பப்பட்டது. அதே மாதிரி மனிதனுடைய உடல் 70% நீரால் நிரப்பப்பட்டது. இன்னும் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகணத்தப்போ எச்சி கூட முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகண வேலையில் மாந்திரிகர்களாக இருக்கட்டும், அகோரிகளாக இருக்கட்டும், மந்திரவாதியாக இருக்கட்டும், இந்த கிரகண வேலைகளை யூஸ் பண்ணி அந்த வேலையில் அவங்க குரு அவங்களுக்கு தீட்சை கொடுத்த மந்திரத்தை கோடி முறையாக இருக்கட்டும், லட்சம் முறையாக இருக்கட்டும், அந்த கிரகணம் முழுக்க அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது உச்சரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஆற்றல் சித்தியாகும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. அப்படி மாந்திரிகம் செய்கிற மந்திரவாதிகள் இந்த கெட்ட நேரத்தில் கெட்ட சக்திகளிடமிருந்து வேண்டிய வரத்தை கேட்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு மூட நம்பிக்கையில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரகண வேலையில் அனைத்து கோயில்களுமே மூடப்பட்டிருக்கும். சாமிக்கு திரை போட்டு மூடிடுவாங்க. அந்தந்த ஊரில் இருக்க கோயில் எல்லாமே மூடிட்டு, கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தவே சுத்தம் செஞ்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை காட்டி மறுபடியும் மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம முன்னோர்களாகிய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரகணத்தப்போ இருக்கக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுகளை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு அருகம்புல் தான். அப்படி கொஞ்சோண்டு அருகம்புல் எடுத்து நம்ம குடிக்கிற தண்ணிலையா இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுருவாங்க. ஸோ அப்படி அந்த அருகம்புல் என்ன வேலையை பார்க்குதுன்னா, அந்த கெட்ட கதிர்வீச்சுகள்லேருந்து வரக்கூடிய நஞ்சை, அதாவது பாய்சனை இந்த அருகம்புல்லானது முழுமையாக அது மட்டும் இல்லாமல், இப்போது இந்த அருகம்புல் யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது விநாயகருக்கு தான் உகந்தது. இப்போ பொதுவாகவே நம்ம அந்த அபிஷேகம் ஆராதனை பண்ணக்கூடிய பொருட்கள் ஃபுல்லாமே மனிதர்கள் குலம் அன்றாட டெய்லியும் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் தான். அதை தான் நம்ம முன்னோர்கள் அபிஷேக பொருட்களாக வச்சுட்டு போயிருக்காங்க. வெத்தலையாக இருக்கட்டும், அருகம்புல்லாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எல்லாமே இறைவனுக்கு படைக்கக்கூடியது. அந்த பொருட்களை
நம் மனிதர்களாகிய தினம்தோறும் உட்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து வழிபாட்டு முறையாக வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அருகம்புல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அருகம்புல் வந்து அனைத்து டாக்ஸிக் பாய்சனஸ் ஃபுல்லாமே எடுக்கக்கூடியது. அந்த கெட்ட கதிர் அலைகளில் அப்போது இந்த கிரகணமாக இருக்கட்டும், அது சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், அந்த கிரகணத்துக்கு முன்னாடி, அதாவது கிரகணத்துக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து உணவாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும் உட்கொள்றணும். இல்லை முடிந்ததுக்கப்புறம் வந்து உணவாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும் உட்கொள்ளணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபுல்லாமே வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடையக்கூடாது அப்படின்ட்டு இந்த அருகம்புல்லை வந்து அவங்களுக்கு ஒரு ஜூஸாவோ அவங்க வந்து உட்கொண்டாங்க அப்படின்னா, இந்த கிரகணத்திலிருந்து வரக்கூடிய கதிரலைகள்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிடுவாங்க. மேக்சிமம் வந்து கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டே ஆகணும். மற்ற எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா கிரகணத்திலிருந்து வரக்கூடிய கெட்ட கதிர்கள் வந்து நம்ம பாடியில் வந்து சின்ன சின்ன இம்பேக்டை வந்து அது பண்ணுது. இந்த அருகம்புல் வந்து யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து விநாயகருக்கு தான் உகந்தது. இப்போ விநாயகர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தான் வந்து மூலாதாரத்துக்கு உண்டான கடவுள். பொதுவாக மனிதர்களாகிய நம்ம உடம்புல வந்து அதிக உஷ்ணமான ஒரு பகுதி அப்படின்னா இது வந்து மூலாதார பகுதி மட்டும்தான். நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த அருகம்புல் வந்து மிக சிறப்பான வேலையை வந்து செய்யுது. யாரெல்லாம் வந்து ஹீட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்களோ, என்னுடைய உடம்பு வந்து உஷ்ணமான உடம்பு, எனக்கு வந்து ஹீட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்க ஃபுல்லாக வந்து ஒரு கைப்பிடி அருகம்புல், 1 லிட்டர் தண்ணி, 25 கிராம் மிளகு, 10 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து ஒரு சட்டியில் போட்டு தண்ணி 1 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா 25 கிராம் மிளகை வந்து அதில் போட்டுருங்க. நல்லா சுண்டை காய்ச்சினீங்கன்னா அது 1 லிட்டர் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு வரும். கடைசியில் வந்து அந்த 10 கிராம் வெண்ணெயை உள்ளே போட்டீங்க அப்படின்னா போட்டு எடுத்துட்டிங்கன்னா, அப்படி பண்ணி ரெடி பண்ண வச்ச தண்ணியை 125 ml எடுத்து அதை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வெறும் வகுத்தில் வந்து நம்ம குடிக்கணும். இப்படி 3 நாள் தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா அந்த ஹீட்லேருந்து வரக்கூடிய பிரச்சனை அனைத்துமே வந்து ஹீட்டு மூலமாக வர அனைத்து பிரச்சனையும் வந்து சரியாயிடும். ஒரு 2 நாள்லேயே வந்து ஹீட்டு மூலியமாக வர எல்லா பிரச்சனையுமே வந்து நீங்கிரும். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையுமே வந்து ஒவ்வொரு சூட்சுமங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அதை நம்ம தான் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. ஸோ இப்படி வெத்தலையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம், வெத்தலை மூலயமா நமக்கு என்னென்ன மெக்னீசியமாக இருக்கட்டும், என்னென்ன ஆற்றல்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ கிரகணத்தில் இருக்கவங்க கிரகணம் அப்போ வந்து எல்லா கோயில்களும் பிரசித்தி பெற்ற கோயிலிருந்து சின்ன ஆலயம் வரைக்கும் எல்லா கோயிலுமே வந்து அடைத்து தான் இருக்கும். அடுத்த நாள் கிரகணம் முடிந்த அடுத்த நாள் தான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஸோ இந்த கிரகணத்தின் போது வந்து உங்களுக்கு விருப்பமான மந்திரத்தாக இருக்கட்டும், சாமி பாடல்களாக இருக்கட்டும் நீங்கள் உச்சரித்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை அடுத்து சித்தர்கள் பற்றியும் மனித வாழ்வியல் பற்றியும் நிறையா நம்ம பேசுவோம். உங்களுக்கு தெரிந்த சித்தர் பாடல்களையும் அதுக்கு உண்டான சந்தேகங்களையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த விஷயத்தை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அத்துடன் வந்து மனித மேம்பாட்டையும் சித்த மருத்துவத்தையும் யோகத்தையும் பற்றி நம்ம வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது மூலயமா வந்து அனைவர்களும் பயனடையணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் வல்ல சித்தா போற்றி. வணக்கம். ஸ்ரீ சுந்தரானந்த சித்த சுவாமியே போற்றி.